தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாரத்தினுடைய கடைசி நாளிலே தேவ சமூகத்தில் வந்து தேவனை துதிக்க, வேத வசனங்களை தியானிக்க தேவன் தந்திருக்கிறதான இந்த மகத்தான கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதங்களின் புத்தகம் 142 சங்கீதம். சங்கீதங்களின் புத்தகம் 142 சங்கீதம். இந்த சங்கீதமானது தாவீதினாலே எழுதப்பட்ட சங்கீதமாக காணப்படுகிறது. அந்த தலைப்பை நாம் வாசிக்கலாம். இந்த சங்கீதமானது தாவீதினால் எழுதப்பட்ட சங்கீதம் என்று நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, எந்த சூழ்நிலையிலே தாவீது இந்த சங்கீதத்தை எழுதுகிறார் என்றால், அவர் கெபியிலே இருக்கும்போது. இது என்ன கெபியாக இருக்கலாம் என்று வேத பண்டிதர்கள் அனுமானிக்கிறார்கள் என்றால், 1 சாமுவேல் புத்தகம் எடுத்து வாசிக்க வேண்டாம். 22 அதிகாரத்திலேயும் 24 அதிகாரத்திலேயும் தாவீது ஒரு கெபிக்கு போகிறதை பார்க்கிறோம். 22 அதிகாரத்திலே அதுலாம் என்கிறதான கெபிக்கு அவர் போகிறதை நாம் பார்க்கிறோம். 24 அதிகாரத்தில் அவர் கெபியிலே போய் தங்குகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த கெபியிலே இருக்கும்போது இந்த சங்கீதத்தை பாடியிருக்கலாம் என்று வேத பண்டிதர்கள் அனுமானிக்கிறார்கள். இப்படி இவர் இந்த சங்கீதத்தை பாடும்போது இந்த சங்கீதத்தில் இவர் குறிப்பிடுகிறதான காரியம் என்னவென்றால், அவர் தேவன் மேல் வைத்திருக்கிறதான நம்பிக்கையை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு தேவன் மேலே என்னுடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது, நான் இப்பொழுது கெபியில இருக்கிறேன், அது முக்கியம் அல்ல. ஆனால் நான் என் தேவன் மேல் வைத்திருக்கிறதான நம்பிக்கை, அதுதான் எனக்கு முக்கியம். ஒருவேளை நம்முடைய சூழ்நிலை நமக்கு எதிர்மாறாக இருக்கலாம். தாவீதினுடைய வாழ்க்கையில் அவருடைய சூழ்நிலை எதிர்மாறாக இருக்கிறது. அவர் எருசலேமிலே இல்லை, அவர் தூரத்திலே இருக்கிறார், அவர் கெபியிலே இருக்கிறார். இப்படிப்பட்ட நேரத்தில் அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கை யார் மேல் இருந்தது என்றால், தேவாதி தேவன் மேலே அவருக்கு நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையை தான் இந்த சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். தாவீதுக்கு தேவன் மேல் இருந்ததான நம்பிக்கை என்ன? வாசிக்கலாம். முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம். அவருக்கு முன்பாக சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், அவரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன், அவருக்கு முன்பாக நான் இதை செய்கிறேன். அவன் கெபியில இருக்கும்போது அவனுக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கிறார், ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கிறார். முதல் வசனத்துல சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், சத்தம் போட்டு கூப்பிடுறாரு. ஏன்னா ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? தூரத்துல இருக்கிறாரு. 2வது வசனத்துல பார்க்கிறோம், அவருக்கு முன்பாக. ஆண்டவர் எங்க வந்துட்டாரு? பக்கத்துல வந்துட்டாரு. அவனுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ஜனமே, உங்களுடைய சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்கலாம். நீங்க தூரத்துல இருக்கலாம், இல்ல கெபியில இருக்கலாம். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் போது ஆண்டவர் உங்க கிட்ட வந்து உங்க ஜெபத்தை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம கேட்ட உடனே அதுக்கு என்ன கிடைக்கணும்? பதில் கிடைக்கணும். அப்பதான் ஆண்டவர் என்ன பண்றாரு? என் ஜெபத்தை கேட்கிறாருன்னு அர்த்தம். பாருங்க, இந்த இவரு கெபியிலே தான் இருக்கிறார்.
ஆனா அவருக்கு ஒரு நம்பிக்கை, என் சூழ்நிலை மாறலனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கிறார். ஒருவேளை உங்க சூழ்நிலை 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, பல வருஷம் ஆச்சுங்க, ஆனா என் சூழ்நிலை, ஆனா ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேண்டும். அது என்னன்னா, ஆண்டவர் உங்க ஜெபத்தை கேட்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபத்துக்கு பதில் என்பது 3 விதங்களிலே இருக்கிறது. 3 விதங்களிலே. ஒன்று, ஆண்டவர் நம்ம ஜெபிக்கும் போது அந்த காரியத்துக்கு நோ அப்படின்னு சொல்லுவார். இது வாழ்க்கையில கிடைக்காதுப்பா. தாவீதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை, என்னது, ஆலயத்தை கட்டணும். ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, அது முடியாது, உன்னுடைய குமாரன் என்ன பண்ணுவாரு. அது மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, நோ என்ன பண்ணுவாரு சொல்லுவார். அதுவும் ஜெபத்துக்கு பதில் தான். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கேட்ட உடனே ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, உடனே ஆண்டவர் பதில் கொடுப்பார். சில நேரத்துல இதுக்கு ஜெபிக்கணும்னு சொல்லி நம்ம மனசுல யோசிப்போம், உடனே ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, பதில் கொடுப்பார். இதுவும் என்னதான், பதில் தான். மூன்றாவது, ஆண்டவர் சொல்லுவாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, நான் உனக்கு பதில் கொடுக்கிறேன், நீ என்ன பண்ணு. தாமதமாக பதில் வரும், அதுவும் என்னதான், பதில் தான். பல நேரங்களில் ஜெபித்து உடனே நம்ம என்ன பண்றோம், பதில எதிர்பார்க்கிறோம். ஆண்டவர் நோன்னு சொன்னாலும் அது பதில் தான், வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னாலும் அதுவும் பதில் தான், ஜெபத்துக்கு பதில் கொடுத்தாருனாலும் அதுவும். ஹல்லேலூயா. தாவீதுக்கு ஒரு நம்பிக்கை, நீங்க பதில் எப்படி வேணா கொடுங்க ஆண்டவரே, என்னுடைய ஜெபத்தை நீர் கேட்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம ஜெபிப்போம், அது கொஞ்சம் தாமதம் ஆகுது அப்படின்னு சொன்னா நம்முடைய மனநிலைமை, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கறது இல்லை, நான் ஆண்டவர் பிள்ளையா இல்லை போல இருக்கோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது, அவங்களுக்குள்ள என்னது, ஒரு சந்தேகம் வருது, ஒரு குற்ற உணர்வு வருகிறது. இதெல்லாம் யார் விதைக்கிறான் அப்படின்னு சொன்னா, பிசாசு விதைக்கிறான். பிசாசுக்கு அநேக பெயர்கள் உண்டு. அதுல ஒரு பேர் என்ன அப்படின்னு சொன்னா, குற்றம் சாட்டுகிறவன், அக்யூசர். அவன் என்ன பண்ணுவான்னா, குற்றம் சொல்லிட்டே இருப்பான் நம்மளை பார்த்து. ஆண்டவர் உன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கல, லேட் ஆகிட்டே இருக்கு, அதனால உன் ஜெபத்தை அவர் கேட்கல போல இருக்கு, நீ சரியில்லை, நீ அது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், நம்ம மேல குற்றம் சாட்டி கொண்டே இருப்பான். இல்ல தேவ ஜனமே, நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும், நமக்கு ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். ஆண்டவர் என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கல, என் சூழ்நிலை கெபியில தான் இருக்கு, ஆனாலும் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் தாவீதினுடைய நம்பிக்கை. இன்றைக்கு தாவீதினுடைய நம்பிக்கை, தாவீதினுடைய அந்த அனுபவம் நம்முடைய அனுபவமாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக தாவீதினுடைய நம்பிக்கை என்னவென்றால், வாசிக்கலாம், 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இரண்டாவதாக, என் பாதைகளை அறிகிறவர், என் பாதைகளை அவர் அறிகிறவர். நான் நடக்கிற பாதையில மறைவாக அநேகர் எனக்கு கண்ணியை வைக்கிறார்கள், நான் இடறி விழ வேண்டும் என்று சொல்லி, நான் கீழே விழ வேண்டும் என்று சொல்லி அநேகர் எனக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, மறைந்து ஒளிந்து கொண்டு இப்போது நான் கெபியில இருக்கிறேன். நான் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் என்னுடைய பாதைகளை நீர் அறிகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் தாவீதினுடைய நம்பிக்கை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் தூரத்துல இருக்கிறேன், நான் எருசலேம்ல இல்லை, எல்லாரும் தேவனை ஆராதிக்கிற ஒரு ஸ்தலம், எல்லாம் ஆராதனைக்கு கடந்து போகிறதான ஒரு இடம், எல்லாரும் ஆராதனைக்கு போறாங்க. ஆனா என் கால் எங்க போகுதுன்னா எருசலேம்ல இல்லைங்க, வெளியில இருக்கு. என் பாதை எருசலேம் தேவனுடைய ஆலயத்துக்கு நேரா இல்லாம என் சூழ்நிலை வேற பக்கத்துல இருக்கு. ஆனாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, என் பாதைகளை
என் தேவன் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ஜனமே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இல்லாம இருக்கலாம். என் வாழ்க்கையை யாரிடத்துலங்க நான் போய் சொல்றது? சொன்னாலும் யாரும் புரிந்து கொள்ள மாட்டாங்க. சொன்னா எல்லாரும் என்ன பண்றாங்க? விமர்சனம் பண்றாங்க. ஆலோசனைய, அட்வைஸ அள்ளி நீங்க இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இதை போய் மற்றவங்க கிட்ட எல்லாம் என்ன பண்றாங்க? ஏங்க இதெல்லாம் சொன்னீங்க அப்படின்னா, ஜெபிக்கிறதுக்கு தாங்க சொன்னேன் அப்படின்னு வேற என்ன பண்றாங்க? இதனால யார்கிட்டயும் சொல்றது கூட, நம்மை புரிந்து கொள்வதற்கு, நாம் போகிற பாதையை அறிவதற்கு, நம்முடைய போகிற பாதையில நமக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லாமல் இருக்கலாம். ஆனா தாவீதுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நாம் போகிற பாதையை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை ஒரு கன்ஃபியூஸ்ட் சிச்சுவேஷன்ல நீங்க இருக்கிறீங்க. எதை செய்யறது? எந்த முடிவை நான் எடுக்கிறது? ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னாரு, ஐயா எனக்கு ரொம்ப நாளா என்ன பண்றாங்க, பொண்ணு பார்த்துட்டே இருக்கிறாங்க. பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கும் போதெல்லாம் ரெண்டு ரெண்டு பொண்ணா வருது. எதை செலக்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியல. நாங்களும் போய் என்ன பண்ணோம், நிறைய பொண்ணுகளை பார்க்குறோம், நிறைய பயோடேட்டா பார்த்துட்டே இருக்கிறோம். ஒண்ணுமே எதை செலக்ட் பண்றது? எல்லாமே வர்றதெல்லாம் எப்படி இருக்கு? ரெண்டு ரெண்டா வருது. அதே மாதிரி வேலை, எந்த முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல. நான் போகிற பாதையெல்லாம் ஒரு குழப்பமா இருக்கு. எங்க நான் தடுமாறி கீழே விழுந்துருவனோ அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு பயம் இருக்கு. எந்த சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். நாம் போகிற பாதையை ஆண்டவர் அறிகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பாதையை ஆண்டவர் அறிகிறார் என்றுதான் அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். அந்த பாதையை நாம் நடக்கும்படிக்கு ஆண்டவர் அந்த பாதையை அகலமாக்கி விடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதத்துல நம்ம பார்க்கிறோம், எடுத்து வாசிக்க வேண்டாம். ஆண்டவர் தாவீது, இதே தாவீது சொல்லுகிறான் 18ஆம் சங்கீதத்துல, எடுத்து வாசிக்க வேண்டாம். நான் போகிற பாதையை அவர் என்ன பண்றார்? அகலமாக்குகிறார். ஏனென்றால் நான் இடறி விழ கூடாது. ஹல்லேலூயா. நம்முடைய பாதையை அறிகிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். அந்த நம்பிக்கை நமக்கு தேவை. தாவீதுக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. என் சூழ்நிலை எல்லாமே மாற்றமா தாங்க இருக்கு, பரவாயில்ல, எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என் தேவன் நான் போகிற பாதையை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக வாசிக்கலாம், 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, எனக்கு அடைக்கலம் இல்லாமல் போயிற்று, என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. எனக்கு அடைக்கலம் இல்லாமல் போயிற்று, என்னை அறிவார் ஒருவரும் இல்லை. பாருங்க, தன்னுடைய வலி வேதனைகளை அவன் தாவீது இங்க வெளிப்படுத்துகிறதை பாருங்க. என் வலியை புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை. என்ன கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே, நான் ஒரு நெருக்கப்பட்ட ஒரு நிலைமையில இந்த கிபியில நான் இருந்து கொண்டு இருக்கிறேன். என்ன சாப்பிட்டீங்களான்னு கேட்கறதுக்கு யாருமே இல்லை. எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கறதுக்கு யாருமே இல்லை. ஒருத்தவங்க சொல்றாங்க, எனக்கு எல்லாரும் இருக்கிறாங்க என் கூடவே தான், ஆனா நான் தனிமையா இருக்கிறேன். நம்முடைய இருதயத்துல இருக்கிறதான வலி வேதனைகளை புரிந்து கொள்ள யாரும் இல்லாம இருக்கலாம். ஆனா தாவீதினுடைய நம்பிக்கை என்னவென்றால், ஆண்டவர் என் வலிகளை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் வலி வேதனைகளை அவர் அறிந்திருக்கிறார். தேவஜனமே, நீங்க போகிற பாதை எப்படிப்பட்ட பாதை? உங்களுடைய ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. உங்க மனசுக்குள்ள இருக்கிறதான
அந்த விருப்பங்களை, உங்க மனத்தின் அடி மனதுல இருக்கிறதான அந்த வலி வேதனைகளை நீங்க வெளிப்படுத்தவும் முடியல, அதை யாரும் அறிந்து கொள்ளவும் முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, தாவீதினுடைய நம்பிக்கை, தாவீதினுடைய அந்த அனுபவம் நம்முடைய அனுபவமாய் மாறட்டும். தாவீதுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, என்னுடைய இருதயத்தின் ஆழத்துல ஒரு வலி வேதனை, யாருக்கிட்டுமே சொல்ல முடியாம இருக்கிறனே அப்படின்ட்டு தான் அந்த வலி வேதனைகளை என் தேவன் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு முறை ஒரு பிரபலமான இந்தியாவில் இருக்கிறதான ஒரு ஊழியக்காரர் வெளிநாட்டுக்கு அவர் போனார். அவர் போனபோது அவருடைய ஊழியத்தை எல்லாம் முடித்த பிற்பாடு இப்போ சொன்னாங்க, இங்கே ஒரு ஹாஸ்டல் இருக்குது, அந்த ஹாஸ்டல் பிள்ளைகளை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னபோது ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போனாங்க. இப்போ அந்த ஹாஸ்டல் பிள்ளைகளெல்லாம் பார்த்தாங்க. இப்போ அந்த ஹாஸ்டல் பிள்ளைகள்லாம் பார்க்கும்போது அங்கே கூட்டிகிட்டு போனவர் சொன்னார், இந்த பிள்ளைய பாருங்க, இந்த பிள்ளை டெய்லி என்ன பண்ணுவா, டைரி எழுதுவா, டைரி எழுதாம அவ தூங்கவே மாட்டா, டெய்லி அவ டைரி எழுதுவா அப்படின்னு சொன்னாங்க. உடனே இந்த இங்கேருந்து போனதான அந்த ஊழியக்காருக்கு, அவர் என்னதான் டைரி எழுதுறாரு பார்க்கணும், சின்ன பிள்ளை ஆனால் டெய்லி டைரி எழுதுறாளே என்ன, சரின்னு சொல்லிட்டு அந்த டைரியை பார்க்கணும்னு இவர் ஆசைப்பட்ட உடனே அந்த டைரி எடுத்து வந்து இவங்ககிட்ட கொடுத்தாங்க. இவர் பார்க்குறாரு, எல்லா பேஜ்லேயும் எல்லா நாள்லையும் பார்த்தீங்கன்னா ஒரே வார்த்தை தான் அவங்க எழுதியிருக்கிறாங்க, ஒரே ஒரு சென்டென்ஸ், நோ ஒன் கம் அண்ட் see me today. இதான் அந்த பொண்ணு எழுதுனது. டெய்லி அதே வார்த்தை தான், இன்னைக்கு யாரும் வந்து என்ன பார்க்கல, இன்னைக்கு யாரும் வந்து என்ன பார்க்க, டெய்லி அதே தான் எழுதிருக்கு. இவருக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் அவர் அறிந்து கொண்டா, சுத்தி யார் இருக்காங்க, ஹாஸ்டல் பிள்ளைங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தான் இருக்கிறாங்க. எல்லாரும் வந்து பார்க்குறாங்க, என்னை யாருமே வந்து பார்க்க. அந்த வலி வேதனை, அப்பதான் அந்த ஊழியக்காரர் அறிந்து கொண்டார், இந்த பிள்ளைக்கு மிகப்பெரிய இருதயத்துல ஒரு வலி இருக்கு, என்னை யாருமே வந்து. தேவஜனமே, அது போல நம்முடைய வாழ்க்கையில கூட யார்கிட்டயும் சொல்ல முடியாத வலி வேதனைகள், இதை நான் யார்கிட்டங்க சொல்லுவேன்? என்னுடைய கணவர் என்னை புரிந்து கொள்ளவில்லை, என்னுடைய மனைவி என்னை புரிந்து கொள்ளவில்லை, என்னுடைய பிள்ளைகள் என்னை புரிந்து கொள்ளவில்லை, யாரிடத்துல நான் இதை சொல்லுவேன்? அப்படிப்பட்ட வலி வேதனைகளோடு நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வேண்டும், ஆண்டவர் உங்கள் வலி வேதனைகளை அறிகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் வலி வேதனைகளை அறிந்து கொள்ளுகிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 5ஆம் வசனம், உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் பங்குமாய் இருக்கிறீர் என்று. ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் பங்கு. தாவீதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருந்தது. என்னவென்றால், ஆண்டவரே, இந்த சூழ்நிலையெல்லாம் நான் கடந்து வரேன்ப்பா, என்னுடைய ஜெபத்தை நீர் கேட்கிறீர், என் பாதைகளை அறிகிறீர், என்னுடைய வலி வேதனைகளை அறிந்து எனக்காக உதவி செய்கிறீர், என் வலி வேதனைகளை அறிகிற தேவன். இதெல்லாம் அவர் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, ஆண்டவரே, நீரே என் பங்கு, நீரே என் பங்கு, பங்கு ஜீவனுள்ள தேசத்திலே என் பங்குமாய் இருக்கிறீர். பாருங்க, பங்கு என்றால் ஒரு உடன்படிக்கை, அதாவது 2 பேரும் அதில் என்ன பண்றாங்க, இணைந்து இருக்கிறாங்க, நானும் இன்னொருத்தரும், அதான் பங்கு. இந்த அக்ரிமெண்ட்லாம் போடுறோம் பார்த்தீங்களா, இது ஒருத்தர் மட்டும் இந்த அக்ரிமெண்ட் போட முடியாது. உடன்படிக்கை அப்படின்னு நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, உடன்படிக்கைன்றது 2 பேருக்கு நடுவில் நடக்கிறதான காரியம். அந்த 2 பேரும் எப்படி இருக்கணும்னா, ஒரே அளவுல இருக்கணும். ஒரே அளவு அப்படின்னு சொல்லும் போது என்னன்னா,
இப்போ ஒரு ஒரு நிலத்தை ஒருத்தர் என்ன பண்றாரு, விற்கிறார். அது வந்து ஒரு 1,00,000 ரூபான்னு வச்சுங்களேன், ஒரு உதாரணமாக. இப்போ அதை வாங்குறவர் கையிலையும் எவ்வளோ இருக்கணும்? 1,00,000 இருக்கணும். 2 பேரும் எப்படி இருக்கணும்? சமமானதான் தான் அந்த அக்ரிமெண்ட்டு, நம்ம உடன்படிக்கை என்ன பண்ண முடியும்? பண்ண முடியும். இந்த பங்கு என்பது என்ன அப்படின்னு சொன்னா 2 பேருக்குள்ள சம்பந்தப்பட்டது. 2 பேர் இருக்கணும். இப்ப தாவீது சொல்றாரு, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கைன்னா, நான் இருக்கிறேன், என் கூட யார் இருக்கிறீங்க? நீங்களும் இருக்கிறீங்க. ஆண்டவரே, நீர் என்னுடைய பங்கு. ஆண்டவரே, என் ஜபத்தை நீங்க கேட்கிறீங்க, என்னுடைய பாதைகளை அறிகிறீர்கள், என்னுடைய வழிகளை எல்லாம் நீங்க அறிகிறீங்க. இப்ப நீங்க என்னுடைய என்னவாயிட்டீங்க? என் கூட என்னோட நீங்க என்ன பண்றீங்க? பார்ட்னரா மாறிட்டீங்க. எனக்கு ஈக்குவலா என்ன பண்றீங்க? இப்போ என்னோடு கூட இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. தேவ ஜனமே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில கடந்து போகும்போது நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். என்ன நம்பிக்கைனா, ஆண்டவர் என்னுடைய பங்காய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்க கூட இருக்கிறாருங்க. உங்க கூட இருக்கிறது மாத்திரமல்ல, உங்களுக்கு சமமாய் உங்களுக்கு தோல் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நீங்க ஒரு பக்கம் இருக்கிறீங்க, அடுத்த பக்கத்துல யார் இருக்கா? ஆண்டவர் இருக்கிறார். உங்க வலி வேதனையில நீங்க மாத்திரம் இல்ல, கூட யார் இருக்கா? அந்த பக்கத்துல ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதாங்க தாவீதினுடைய நம்பிக்கை. என் சூழ்நிலை மோசமான சூழ்நிலையில இருக்கிறேங்க. இந்த கெபியில நான் என்ன பண்றேன்? பயந்து ஒளிந்து கொண்டு இருக்கிறேன். ஆனாலும் என்னுடைய ஜெபத்தை நீர் கேட்கிறீர், என் பாதைகளை நீர் அறிந்திருக்கிறீர், என்னுடைய வலி வேதனைகளை நீர் அறிந்திருக்கிறீர். அது மட்டும் அல்ல ஆண்டவரே, இதெல்லாம் அறிந்து நீங்க ஓரமா என்ன பண்ணல? இல்ல, நீங்க எங்க இருக்கிறீங்கன்னா எனக்கு முன்பாக இருக்கிறீங்க. அது மட்டுமல்ல, என்னுடைய பங்கா இருக்கிறீர்கள். என்னுடைய அந்த வலி வேதனையில ஒரு பக்கத்துல நான் இருக்கிறேன், இன்னொரு பக்கத்துல நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. அதுதாங்க தாவீதுடைய அனுபவம். உங்க பிரச்சனையில தேவன் இருக்கிறாரா? தேவன் இருக்கிறார். அந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பிசினஸ் பண்றேங்க, நஷ்டத்தின் மேல நஷ்டத்தின் மேல நஷ்டம், கஷ்டத்தின் மேல கஷ்டத்தின் மேல கஷ்டம் வந்துட்டே இருக்கு. அந்த நஷ்டத்தை அறிகிற தேவன், அந்த நஷ்டத்தை ஒரு பக்கம் நீங்க இருக்கிறீங்க, இன்னொரு பக்கம் யார் இருக்கிறார்? ஆண்டவர் இருக்கிறார். அவர் பங்காய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கடைசியாக தாவீதுடைய நம்பிக்கை என்னவென்றால், வாசிக்கலாம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். என் கூக்குரலுக்கு செவிகொடும், நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன். என்னை பின்தொடருகிறவர்களுக்கு என்னை தப்புவியோ, அவர்கள் என்னிலும் பலவான்களாய் இருக்கிறார்கள். உமது நாமத்தை நான் துதிக்கும்படி, உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கி விடும். எனக்கு நீ தயவு செய்யும்போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள். தாவீதினுடைய நம்பிக்கை என்னவென்றால், நீர் எனக்கு தயவு செய்யும் போது, இந்த சூழ்நிலை நிரந்தரமானது அல்ல ஆண்டவரே, இந்த சூழ்நிலைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? தயவு செய்ய போறீங்க. சூழ்நிலை நீங்க மாத்த போறீங்க. அதனால நான் என்ன பண்ண போறேன்? 7ஆம் வசனம். நான் உம்மை துதிப்பேன், நீரே என் துதி. ஹல்லேலூயா. நீரே என் துதி. நான் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே, நான் உம்மை துதிப்பேன். தேவஜனமே, இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை என்ன? ஆண்டவர் என்னை விடுதலையாக்குவார், ஆண்டவர் எனக்கு தயவு செய்வார். அவர் தயவு செய்யும் போது நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரை துதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் சூழ்நிலை இதுதான் அப்பா. ஆனா இந்த சூழ்நிலையில கண்டிப்பா நீங்க இந்த சூழ்நிலையை மாத்துவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்னா, என்னுடைய நம்பிக்கை, நான் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பிரச்சனையான சூழ்நிலையில நீங்க கடந்து போய் கொண்டிருக்கீங்கன்னு சொன்னா, யாரும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில
நீங்க கடந்து போய் கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்கள் ஆத்துமாவை விசாரிப்பார். ஒருவரும் இல்லாத ஒரு சூழ்நிலையில நீங்க கடந்து போகிறீங்கன்னு சொன்னா ஆண்டவர் உங்கள் பங்கா இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு தயவு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்க சூழ்நிலையை மாற்ற போகிறார். நான் ஆண்டவரை துதிப்பேன். எத்தனை பேருக்கு இந்த நம்பிக்கை இருக்கு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கையோடு நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கலாம். எல்லாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கலாம். ஆண்டவரே, நீரே என் துதி, நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் கடந்து போகிற பாதையிலே எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டப்பா. ஹல்லேலூயா. நாங்கள் கடந்து போகிற பாதையை யாரிடத்திலும் சொல்ல முடியலப்பா. ஆண்டவரே, எங்களை அறிகிற தேவன் நீர் அல்லவா. ஆண்டவரே, எங்க சூழ்நிலையில ஆண்டவரே நீர் எங்கள் பங்கா இருக்கிறப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீங்க எங்க பக்கத்துல வந்து நீர் எங்கள் பங்கா இருக்கிறீங்களப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்கள் பங்காய் இருக்கிறீர். நீர் எங்களுக்கு தயவு செய்கிற தேவன் அப்பா. நாங்கள் உம்மை துதிப்போம். ஹல்லேலூயா. எங்க சூழ்நிலை மாற்ற போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் கெபியிலிருந்து வெளியில வந்து அந்த எருசலேமுக்கு சென்று ஹல்லேலூயா அந்த தேவனுடைய ஆலயத்துல தேவ பிரசன்னத்தின் சந்தோஷத்தை நாங்கள் அனுபவிக்கிற ஒரு காலம் எங்களுக்கு உண்டு என்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுடைய சூழ்நிலை எப்படியா இருந்தாலும் ஆண்டவரே, எங்கள் சூழ்நிலையை மாற்றுகிற தேவன் எங்கள் பங்கா இருக்கிறபடினாலே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, தேவ ஜனத்துக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். ஆண்டவரே, இந்த வார இறுதி நாட்கள்ல ஆண்டவரே அவர்கள் கையிட்டு செய்கிறதான ஒவ்வொரு காரியத்தையும் வைக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வீக்கெண்ட் அவர்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு வீக்கெண்டாய் கர்த்தர் நீ மாற்றி அருளும்படியாய் கேட்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. தேவ ஜனத்தை ஆசீர்வதியும், கிருபைக்குள்ளாக போடும். எல்லா துதி கன மகிமை முக்கிய நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you. God bless you.